ஹாய், இன்றைக்கி கடுகு கீரை கடையில் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 8 பல் பூண்டு எடுத்துக்கிட்டேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 தக்காளி, ஒரு 4-5 பச்சை மிளகாய், கத்திரிக்காய் ஃப்ரெஷ்ஷாக விதை இல்லாமல் பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டேன். இது கடுகு கீரைன்னு சொல்லுவாங்க. இது எங்கெல்லாம் கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் ஏற்கனவே ஷார்ட்ஸில் சின்னதாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பொரியல்து. இன்றைக்கி பருப்பு கடையில் செய்யலான்னு சொல்லி செய்கிறேன். அதுக்கு 2 ஸ்பூன் மைசூர் பருப்பு அந்த சொல்லுவாங்க இல்லையா, அதை எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட நீங்கள் துவரம் பருப்பு பாசி பருப்பில் கூட செய்யுங்க, ஆனால் நான் இதில் செஞ்சுருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி அந்த கத்திரிக்காய், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. அதுக்கப்புறமா குக்கர் ஒரு 4-5 விசில் வரட்டும். வந்ததுக்கப்புறமா நம்ம கீரையை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் அலசி, இதை அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து தட்டு போட்டு மூடி வைக்க வேணாம். ஒரு 7 நிமிஷம் அப்படியே மிதமான சூட்லேயே வேக வைங்க. கலர் மாறாது கீரை, நல்லா அந்த பச்சை இது அழகாக சூப்பராக வரும். இந்த கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வீக்லி 2 வாட்டி இந்த மாதிரி பருப்பு கடையில் இல்லைனாலும் ஜஸ்ட் அப்படியே வதக்கி கூட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாவே இருக்கும். இது சிக்கனில் கூட சேர்த்து செய்யலாம். இது நான் இன்னொரு நாளைக்கு சிக்கனில் போட்டு செய்கிற ரெசிபி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இந்த கீரை எலும்புக்கு ரொம்ப நல்லது, முக்கியமாக பெண்களுக்கு ரொம்பவே நல்லது இந்த கீரை. உங்களுக்கு எங்கன்னா கிடச்சிச்சின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த கீரையை செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறமா கீரை பாருங்கள் வெந்துருச்சு. இப்போ நான் இதை மசிச்சு எடுத்துக்கிட்டேன், கடைஞ்சிட்டேன். நீங்களும் கடைஞ்சி எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அதோட வடகமும் அதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. உப்பு கடையிறப்பவே போட்டிருக்கேன், உப்பு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் ஏன் சேர்க்கலைன்னா வடகத்தில் பெருங்காயம் போடுறதுனால பெருங்காயத்தூள் சேர்க்கலை. உங்கள்கிட்ட வடகம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெருங்காயத்தூள், கொஞ்சம் கடுகு, சீரகம் அதெல்லாம் போட்டு தாளிப்பு கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நான் மிக்ஸ் பண்ணி லன்ச் பாக்ஸுக்கு கட்டிட்டேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.